டிஇடி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். முதல்ல நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற தகவலும், எக்ஸாமுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அட்மிட் கார்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, கூகுளில் சர்ச் பாரில் டிஆர்பி வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கான லிங்க்கை நம்ம வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் பேப்பர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கார்னரில் இருக்கும். அதில் டேஷ்போர்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அந்த வந்து கிடைக்கும். கேண்டிடேட்டோட டீட்டெயில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் டு அட்மிட் கார்டு அலாட்டட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுடைய டைப் என்னென்ன எத்தனை மார்க் வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது, அதுமாரி அந்த அட்மிட் கார்டில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிற டேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேலையை மட்டும் நீங்கள் அடுத்த வாட்டி 3 நாளைக்கு முன்னாடி எடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம்.